ஆண்டவர் உண்மை உள்ளவனை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை, உலக ஆசீர்வாதங்களை நீங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வரைக்குள்ளே நாங்கள் பேசிக்கொண்டு வந்தது அவர்களுடைய கடின உழைப்பின் பலனை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் 3 வீடு வச்சிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உண்மையான உழைப்பு என்ன பாஸ். அவங்க இரவும் பகலும் வேலை செய்து உழைக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்து அருமையான சகோதரி ரதி சிஸ்டரை அவங்களுக்கு ஏற்ற துணையாய் தந்து சத்தியத்தில் ஆழமாக நீச்சல் அடித்த சகோதரி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அருமையான சபையில, ஆவிக்குரிய சபையில வளர்ந்த ஒரு சகோதரி, நல்ல பைபிள் வசனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாங்க. அவங்க பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர் அப்பளோட சேர்ச்சில. ஆமேன். அவர் தலையாட்டுகிறார் கண்டிங்களா? ஆமேன். ஒப்புக்கொள்கிறார். ஆமேன். அது சாட்சி. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னு அவங்க அந்த அழைப்பும் அந்த தாளந்தும் அந்த கிருபை வரங்களும் கிருபைகளும் கிடைத்திருக்கிற குடும்பம். அதனால நாங்கள் அவர்களை பிரதர் ஜூட்டை நாங்கள் பாஸ்டராக நாங்கள் பார்க்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவர் இந்த நாளை, இந்த நேரத்தை குறித்திருக்கிறார். இன்றைய நாளிலே முன் குறிக்கின்ற காரியத்தை தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க விரும்புகின்றோம். அவர்களுடைய பிள்ளைகள் இலங்கையில இருந்த பொழுது அவர்கள் எவ்வளவு காரியங்களை கஷ்டப்பட்டு உழைத்து இரவும் பகலும் வேலை செய்து அந்த பிள்ளைகளை எப்படியாவது கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விடும் என்று நினைத்தார்கள். எப்ப தெரியுமா? அவர்களுக்கு நல்ல விசா கிடைப்பதற்கு முன்னதாக. அதுதான் சவால். நல்ல விசா கிடைச்சால் எல்லாரும் கூப்பிடுறதை பற்றி சிந்திக்கலாம். ஆனா நல்ல விசா அவங்களுக்கு இல்லாத தேசத்திலே நாட்டை விட்டு வெளியேறுங்க என்று சொன்ன காலத்திலேயே தங்களுடைய பிள்ளைகளையும் கூப்பிட்டு வாழ வைக்கணும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். மாத்திரமல்ல, எங்க இருந்திருந்தாலும் ஒளித்திருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் 2 பேரும் சர்ச்சுக்கு வந்ததை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நாமே ஒளிச்சு போலீஸ் எப்ப வரும் அங்க பிடிக்கும் என்று தெரியாது. ஆனாலும் அவர்களுடைய விசுவாச அறிக்கைதான் அவர்களுக்கு இந்த தேசத்தில் வீசாவை கொடுத்து ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஊழியத்தை செய்யக்கூடியதாக ஆண்டவர் மாற்றி அமைச்சிருக்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அதே போல அருமையான சகோதரி என்ன, நான் வந்த 2004ஆம் ஆண்டு நான் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு சரவண சொப்பி பேக்கோட மாதிரியா ஒரு சின்ன ஒரு ஆளை நான் வந்திருந்த காலத்தில் ஒன்றுமே எனக்கு இல்லை. அப்படியான நேரத்தில் அந்த அவங்களோட நான் பேர்னுக்கு திருவிருந்துக்கு போகிற நேரத்தில் என் உடுப்பெல்லாம் அயன் பண்ணி வைப்பாங்க. ஹஸ்பண்ட் உடுப்போட எந்த உடுப்பை வாங்கி அயன் பண்ணி வைப்பாங்க. அப்போ நான் சிஸ்டர் நீங்கள் வேணும் சிஸ்டர், எனக்கு உடுப்பெல்லாம் எனக்கு சங்கடம். ஏன்னால் எனக்கு இவரை தெரியும், அவங்க அங்கே வந்து அங்கே தெரியும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் உங்களை ஊழியக்காரனாக பார்க்கிறேன். அந்த காலத்தில் இருந்து சாப்பாடு மேசையில நான் இருந்தால் அவங்க எனக்கு வட்டிவா எல்லா கறியும் எடுத்து போட்டு சேவ் பண்ணி, எப்படி ஹஸ்பண்டுக்கு எடுத்து போட்டு சேவ் பண்றாங்களோ அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க செய்வாங்க. அவங்க சொன்ன காரியம், நான் உங்களை ஒரு ஊழியக்காரனாக பார்க்கிறேன். நான் நன்றி சொல்லிக் அப்படி அவங்களுடைய உள்ளத்துல எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தேவனுக்கு பயந்து வாழுகின்ற ஒரு குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நாங்கள் எதையும் செய்து போட்டு போய்விடலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனால தான் நியாயமாக நிதானமாக கடந்து போக முடியும் என்பதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதே போல அவர்களுக்கு தெளிவான தரிசனம் இருந்தது. அதனுடைய அடையாளம் என்னென்றால், அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அவர்கள் அப்ப இருந்தே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்க பிள்ளைகள் இலங்கையில் இருக்கும் பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு ஊழியக்காரர்களை தான் மருமக்களாக நாங்கள் எடுக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தெளிவான அழைப்பு, ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற மாதிரியான ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் மூத்த மகளுக்கு ஒரு பாஸ்டரை திருமணம் செய்து வைத்தார்கள். அடுத்த மகளுக்கு ஒரு பாஸ்டருடைய மகனை திருமணம் செய்து வைத்தார்கள். இப்பொழுது 3வது பிள்ளைக்கும் ஒரு ஊழியக்காரனை அவர்கள் தேடுகிறதற்கு காரணம் எதற்காக என்றால், அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக அந்த பாரத்தோடு அந்த தரிசனத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு அந்த வெற்றி நடை போடுகின்ற அந்த நாளை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவருடைய ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் இருந்து எந்த சபையாக இருந்தாலும் அவர்கள் இந்த முதல் இருந்த ஆரம்பத்தில் நாம் அந்த காலத்தில் இந்த சபையாக இருந்தாலும் அவங்க அந்த சபை நிரம்பி வழிக வேணும் என்று விரும்பின ஒரு ஊழியர். ஏனென்று சொன்னால் கேமரா பிளிக் 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 என்று அடிக்க அடிக்க ஆட்களை ஏற்றி ரக்கி கொண்டே இருந்தார்கள். தனங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நான் காலத்தில் இருந்திருக்கிறேன். கேமரா அடிக்கடிக்கு ஐயோ டைம் போகும்போது சேர்த்து கண்டு இழுத்து கொண்டு ஓடுவேன். ஒரு நாள் 960 ஃப்ராங்க் கட்டினவர் ஒரு பாஸ்டர் ஒரு மீட்டிங் ஒரு வெளியில இருந்து வந்து பெர்னார்ட் பிளஸிங் அவருடைய கூட்டத்துக்கு நான் இருக்கிறேன். காருங்க பரவாயில்ல ஏறி நாங்கள் டைமுக்கு போடணும். ஆத்துமாக்களை ஏற்றி ரக்கி கொண்டே இருந்தாங்க. எத்தனை வருஷம் கமரா பில்லை நீங்க செக் பண்ணினா தெரியும். உண்மை நான் சொல்றது எல்லாம் உண்மை. ஆண்டவருக்காக எந்த சபையா இருந்தாலும் ஆத்துமாக்களை கொண்டு வந்து எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும் என்று அந்த பாரம் ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு அவர்கள் ஊழியத்தை செய்ய மாட்டார்களா? நிச்சயமாய் அவர்கள் அந்த தரிசனத்தோடு அந்த ஊழியத்தை செய்வார்கள் என்று நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். அதே போலத்தான் 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் அவங்க வீடு கட்டி கொடுத்தவங்க. கர்த்தருக்கு ஒரு வீடை கட்ட மாட்டார்களா? கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். அந்த பானம் நல்லா இருக்கணும். அவங்க வீடை கட்டி கொடுத்தவங்க இன்றைக்கு அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யும். அதனால அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அந்த குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறோம். நேசித்தபடியாத்தான் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஆயத்தமாக பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, ஜீவன் உள்ள பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இந்த மகிமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் பரலோகம் ஒரு விசை சந்தோஷப்பட்டிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாளிலே அருமையான இந்த சகோதரன் ஆண்டனி ஜூட் அவர்களை இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய தாசனாக நியமித்ததுக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அருமையான தேவதாசனை இந்தியா தேசத்திலிருந்து அழைத்து வந்தீர். அருமையான வார்த்தைகளை கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த தாசனுக்கு மாத்திரமல்ல, வந்த ஊழியர்கள் எல்லாருடைய பாரமும் துக்கமும் வேதனையும் இதுதான் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் பேசினதுதான். நாங்கள் இழந்து போனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். இழந்து போனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். நீர் இந்த பூமிக்கு வந்தது இழந்து போனதை திருப்பிக் கொள்ளும்படியாக. சிலுவையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தினது இழந்து போனதை திருப்பிக் கொள்ளும்படியாக. அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்தது இழந்து போனதை திருப்பிக் கொள்ள. ஆண்டவரே, அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று இந்த நாளிலே ஒரு உறுதிமொழியை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து செய்வோம். இந்த சகோதரனை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். அந்த ஊழியத்தை செய்க அந்த குடும்பத்தார் அனைவரும், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ஒத்தாசையாக இருக்கட்டும். மோசைக்கு எப்படி ஒரு ஊர், எப்படி ஒரு ஆரோன் இருந்தது போல தளர்ந்த கைகளை பலப்படுத்துவர்களாக இருக்கட்டும். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, தேவதாசர்களை ஆசீர்வதியும். இந்த இடத்திலே ஆண்டவரே, அவர்கள் ஆரம்பித்த இந்த காரியம் பலகி பெருகட்டும். வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவியான அந்நியோக்கியோடு அன்னையோடு இருப்பதாக. ஆமென். ஒன்று
மலைகள் விலகும் குன்றுகள் அகலும் கிருபை விலகாதே. மலைகள் விலகும் குன்றுகள் அகலும் கிருபை விலகாதே. உலகில் 1000 துன்பம் வந்தாலும் அன்புடன் அழைப்பாரே. உலகில் 1000 துன்பம் வந்தாலும் அன்புடன் அழைப்பாரே. நீதியின் வஸ்திரம் உன்மேல் தரிப்பார், செட்டையின்